ஹாய் மோக்ஷா. இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 14th திவ்யதேசத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம போகிற திவ்யதேசத்தோட பேர் நாச்சியார் கோவில். இந்த திவ்யதேசம் எங்கே இருக்குன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த உப்பிலியப்பன் கோவிலிருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ். கும்பகோணம் வந்து அங்கேருந்து திருவாரூர் ரூட்டில் போனால் நாச்சியார் கோவில் வந்துடும். இல்லைன்னா உப்பிலியப்பன் கோவிலேருந்து ஐயாவாடி, தட்ஸ் அ ஷார்ட்கட். அதில் வந்து என்ன, ஜஸ்ட் 15 minutes யூ கேன் ரீச் திஸ் டெம்பிள், நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில்னு அந்த ஊர் பேர் சொல்லப்பட்டாலும் ஆக்சுவலாக இந்த ஊரோட நிஜம் பேர் வந்து திருநறையூர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சுகந்த வனம்னு ஒரு பேர் இருக்குது. சரி, பின்ன என்னத்துக்கு நாச்சியார் கோவில்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. பின்னாடி அந்த ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். நான் மறந்துட்டேனாலும் நீ கேட்கணும், சரியா? சரி, ஊர் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் உமாச்சி பேர் பார்த்தா ஸ்ரீனிவாசன். ஆஜானுபாகுவா இருப்பார், அவ்வளோ பெரிய பெருமாள் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் மூலவர். அவருக்கு முன்னாடி உற்சவர் இருப்பார் இல்லையா? உற்சவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா திருநறையூர் நம்பி. இந்த நேம சுவாமிக்கு வச்சது கொடுத்தது யாருன்னா நம்ம திருமங்கையாழ்வார் கலியன் அப்படின்னு நம்ம படுறது. அடுத்தது இவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் தமிழ் பேர் இருக்கு, இடர் கடுத்த திருவாளன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு பின்னாடி சொல்றேன். பெருமாள் பேர் பார்த்தாச்சு, 3 பேர், ஸ்ரீனிவாசன், திருநறையூர் நம்பி, இடர் கடுத்த திருவாளன், 3 பேர் சொல்லியாச்சு. அடுத்து தாயார். தாயார் வந்து இங்க வஞ்சுள வள்ளி அப்படின்னு பேர், மூலவர் தாயார் பேருக்கு. இன்னொரு நேம் இருக்கு தாயாருக்கு, நம்பிக்கை நாச்சியார். இந்த தாயார் gives lot of hope. அதனால தாயாருக்கு பேரு நம்பிக்கை நாச்சியார். முன்னாடி உற்சவர் தாயார் இருப்பார்ல, ஷீ இஸ் வெரி கியூட்னா, அந்த தாயாருக்கு பேரும் வஞ்சுள வள்ளி. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் there are 4 temples. I repeat, 4 temples. One being ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் யார் இருக்கா? கோதா. நம்பர் 2 உறையூர். உறையூரில் யார் இருக்கா? கமலவல்லி தாயார், 2வது திவ்யதேசம். நம்பர் 3 4th திவ்யதேசம் திருவள்ளரை. அங்கே யார் இருக்கா? பங்கஜவல்லி செண்பகவல்லி தாயார், 3. நம்பர் 4 இந்த ஊர் நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவிலில் யார் இருக்கா? வஞ்சுள வள்ளி. இந்த 4 ஊருக்கும் ஒரு யுனிக்னஸ், ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, இந்த 4 ஊர்லேயும் பெருமாள் ஒஸ்தி, பெருமாளை காட்டிலும் தாயார் ஒரு ஸ்டெப் இன்னும் ஒஸ்தி, இன்னும் ஏற்றம் இந்த ஊரில். ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை நம்ம இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் கேட்கலாம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து வகுள மரம், தமிழில் மகிழ மரம். ரொம்ப அழகான வாசனை கொண்ட ஒரு பூ. இப்போ நான் உனக்கு வீடியோக்கு நடுவில் அந்த ஸ்டில் போட்டு காமிக்கிறேன். மகிழ பூ, வகுளாபரணன் அப்படின்னு அந்த மகிழும் பூவை தொடுத்து சுவாமியை மாலையாக போட்டுக்கிறதுனால வகுளாபரணன் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த சுவாமிக்கு எல்லாரும் சொல்கிறா. அடுத்தது விமானம். விமானம் வந்து இந்த ஊரில் ஹேம விமானம், கோல்டு அப்படியே ஹேம விமானம், ராஜகோபுரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த விமானம். அடுத்தது தீர்த்தம். இந்த கோவிலுக்கு 1, 2, 3 தீர்த்தம், அவ்வளோ தீர்த்தம் இருக்கு. கோவிலோட தெப்பக்குளம் வந்து கல்யாண தீர்த்தம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கோ, அவள்லாம் இந்த குளத்துல குளிச்சுட்டு பெருமாளை போய் சேவிச்சா கல்யாணம் ஆயிடும்னு ஒரு பிலீஃப். கல்யாண தீர்த்தம். கல்யாணம் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறகு குழந்தைக்கு எல்லா நன்மைகளும் வேணும் அப்படின்னா இந்த திருக்குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை போய் சேவிக்கணும். இது ஒரு தீர்த்தம். இது மட்டும் இல்லாமல் மணிமுக்தா தீர்த்தம், சங்கர்ஷண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், அனிருத்த தீர்த்தம், சாம்ப தீர்த்தம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. ஸோ பெருமாள் தாயார் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்தல விருட்சம் பார்த்தாச்சு, விமானம் பார்த்தாச்சு, தீர்த்தமும் பார்த்தாச்சு. இதோட சேர்த்து ஊர் பேரும் தெரிஞ்சுட்டாச்சு. சரி, இந்த கோவிலோட ஸ்தல புராணம். அந்த காலத்தில் மேதாவி மகரிஷின்னு ஒரு பிரில்லியன்ட் மகரிஷி இருந்தாராம். அவருக்கு வாழ்க்கையில் ஒரு யுனீக் ஆசை என்னன்னா, மகாலட்சுமி தனக்கு குழந்தையா பிறக்கணும்னு ஒன்று. அந்த குழந்தைய அவர் வளர்த்து அதுக்கு கல்யாண ஸ்டேஜ் வர்றதே
பெருமாளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த ஆசையை வந்து பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஊரில் இருக்கிற இந்த ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லையா, வகுள மரம் சொன்னேன்னு, இந்த வகுள மரத்தோட அடியில் உட்காந்து தபஸ் பண்ணுறது என்ன சொல்லணும், அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி 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 தபஸ் பண்ணுறாரு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவரோட தபஸ்க்கு பெருமாள் வந்து மனம் இறங்கி நேரம் வந்து உனக்கு என்ன வேணும் இதெல்லாம் சொல்கிறார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிடுறார். மறைஞ்ச பிறகு இவர் கண் அப்படி மூடின்னு இருக்கிறவர் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்த வகுள மரத்துக்கு கீழே ஒரு அழகான பெண் குழந்தை. ஸோ மகாலட்சுமி குழந்தையா கிடச்சிட்டா. ஒன்று, அந்த குழந்தைய அழகாக வளர்க்குறார். ஜம்முன்னு அந்த குழந்தையும் எல்லா விதையும், பாட்டு, டான்ஸு, இன்னும் என்ன ஸ்லோகங்கள், இன்னும் என்னென்னலாம் தெரியணுமோ எல்லாத்தையும் கற்றுண்டு அழகாக வளர்றது. சகல வித்தைகளும் கற்றுண்ட இந்த குழந்தை வஞ்சுளவல்லி. யார் இந்த வஞ்சுளவல்லி? மேதாவி மகரிஷிக்கு குழந்தையா பிறந்திருக்கிற மகாலட்சுமி. எல்லா வித்தையும் கற்றுண்டு அழகாக வளர்ந்துட்டு வரா. அப்போ அவளுக்கு கல்யாண வயசு வந்த சமயத்தில் பெருமாள் வந்து தன்னோட 5 ஃபார்மை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, அதென்ன 5 ஃபார்ம் அப்படின்னு கேட்டேன்னா, அனிருத்தன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், புருஷோத்தமன், வாசுதேவன் அப்படின்னு 5 ஃபார்ம் எடுத்துட்டு இந்த மேதாவி மகரிஷியோட ஆசிரமுக்கு போகிறான். அங்கே போனோடனே மேதாவி மகரிஷி சரி வைஷ்ணவா வந்திருக்கான்ட்டு வந்தவாளுக்கு மமம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ ஹோட்டல்லாம் கிடையாதுங்கிறதுனால அவளோட ஆசிரமில் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தாயார் எல்லாருக்கும், தட் இஸ் நம்ம வஞ்சுளவல்லி எல்லாருக்கும் தேர்த்தம் எடுத்து கையில் கொடுக்குறச்சே அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், தேர்த்த சம்போட மஞ்சுளாவோட கையையும் பிடிச்சிடுறாரு. அப்போது நம்ம மேதாவி மகரிஷிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. யாரா இது இப்படி பண்ணுறது, குழந்தையோட கையை பிடிக்கிறதுன்னு பார்த்தா அப்போ இந்த 5 ஃபார்மும் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஆயிடுறதா ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்கிறதுனா, இந்த 5 ஃபார்மையும் பெருமாள் பூலோகத்துக்கு அனுப்பிச்சு அவளோட சேர்த்து கருடனையும் அனுப்பிச்சு எங்கே இந்த குழந்தை, தட் இஸ் வஞ்சுளா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதாகவும், அப்போ கருடன் கண்டுபிடிச்சு சொன்னதாகவும், அதை கேட்டு பெருமாள் அங்கே வந்ததாகவும் இன்னொரு ஸ்டோரி. தேர் ஆர் 2 ஸ்டோரிஸ். உனக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, பட் தேர் ஆர் 2 ஸ்டோரிஸ் ஃபார் திஸ் டெம்பிள். அதுக்கப்புறம் நம்ம மேதாவி மகரிஷிக்கு பெருமாளை பார்த்து ரொம்ப குஷியாகி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஆனால் சர்டன் கண்டிஷன்ஸோட. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, எப்போவுமே என் குழந்தை, தட் இஸ் வஞ்சுளா சொல்கிற பேச்சை தான் நீங்கள் கேட்கணும், வஞ்சுளவல்லி சொல்கிற பேச்சை தட்டவே கூடாது. பெருமாள் இதுக்கு என்ன சொன்னார், சரி. அப்புறம் இந்த கோவிலோட இந்த உங்கள் ஆத்தோட நிர்வாகம் எல்லாமே வஞ்சுளவல்லி கையில் தான் இருக்கணும் அப்படின்னோடனே சரி, எல்லாத்தையும் பூட்டி சாவியை நான் வஞ்சுளவல்லி கையில் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் இன்றைக்கும் உற்சவ தாயார் இடுப்பில் பெருமாள் வந்து தாயாருக்கு கொடுத்த சாவி கொத்த வச்சுட்டுருப்பார். நம்ம மன்னார்குடியில் பெருமாள் வச்சுட்டுருப்பார் இல்லையா, அதே மாதிரி இங்கே தாயார் வச்சுட்டுருப்பார். அடுத்தது நம்ம மேதாவி மகரிஷி என்ன கேட்டார்னா, இது மட்டும் போராது, இந்த ஊருக்கு பேர் திருநறையூர்னு இருந்தால் கூட இனிமே என் பொன் பேரில் தான் இந்த ஊரே இருக்கணும்னு கேட்டோன்னே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு பேர் வச்சுட்டான் இந்த ஊருக்கு. சரி, பெருமாள் வந்து அப்போ கருடனை பார்த்து சொல்கிறார், கருடா கருடா, நான் வந்து இந்த ஊரில் என் ஒய்ஃப் பேச்சு, தட் இஸ் வஞ்சுளவல்லி பேச்சு தான் கேட்பேங்கிறதுனால இனிமேல் நான் பண்ணுற வேலையை, பக்தர்களெல்லாம் அனுகிரகம் பண்ணுற வேலையை என்னோட பொசிஷனில் இருந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகிச்சதுனால இந்த ஊரில் கருட பகவான் இருக்கார், அவர் அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த கருடனுக்கு உடம்புல 9 இடத்துல நாகபந்தம் இருக்கும். அந்த கருடனை சேவிச்சா என்னன்னா, நாகதோஷம் போயிடும், புத்திரதோஷம் போயிடும், திருமண தோஷம் போயிடும். இதெல்லாம் இந்த கருடனை சேவிச்சா. கருடன் வந்து he is made out of stone, சாலிகிராம கல். இந்த கருடனுக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, ஐப்பசி பங்குனி மாசத்துல, வருஷத்துல 2 மாசத்துல இந்த பெருமாள் புறப்பாடு. அதனோட அது கல் கருடன்னு சொல்ற
கல்குருடன் எப்படி புறப்பாடுனா அதுதான் இந்த கோவிலோட ஆச்சரியம். முதல்ல அந்த 4 டன் இந்த பெருமாள் வந்து 4000 கிலோஸ், பெரிய ஆகிருதி, பெரிய பெருமாள். அந்த பெருமாளை வெறும் 4 பேர் கர்ப்ப கிரகத்திலேருந்து தூக்கி வெளி மண்டபத்தில் வைப்பா. அதுக்கடுத்தது அவரை தூக்கி அந்த வாரையில் ஏழை பண்ணுறதுக்கு 8 பேர், அடுத்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் மண்டபத்துக்கு 16 பேர் ஏழை பண்ணிட்டு வருவா. அதுக்கடுத்து 32, அதுக்கடுத்து 64, அதுக்கப்புறம் பெருமாள் அந்த 21 படி இறங்கி நார்மலாக துவஜஸ்தம்பம் இருக்கிற மண்டபத்துக்கு வர்றதே 64 முன்னாடி பின்னாடி 64, 128 பேர் அந்த பெருமாளை ஏழை பண்ணுவா. அப்படி ஒரு தடவை ஏழை பண்ணுறதுக்கு 128வது ஆளாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ இந்த பெருமாளுக்கு அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி நகர்வலம் போய் வந்த பிறகு 128 பேர் இந்த 21 படி ஏறத்தை 64 ஆகிடும். அப்புறம் 32, 16, 8 கர்ப்பகிரகம் போகிறது 4. இந்த ஊரில் எப்போவுமே பெருமாளை விட தாயாருக்கு ஏற்றம் சொன்னேன் இல்லையா, தாயார் தான் ஃபஸ்ட்டு புறப்பாடு, அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு புறப்பாடு. அந்த மாதிரி ஒரு விசேஷம் இந்த ஊரில். முன்னொரு காலத்தில் கோச்சங்க சோழன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து இஸ் அ வெரி குட் சிவ பக்தர். அதனால மோர் தென் 70 மணிமாட கோவில் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் 70க்கும் மேலான சிவன் கோவில் கட்டினான். அப்போது ஒரு தடவை இவனுக்கு சிவன் கோவில் இவ்வளோ கட்டியிருக்கமே, பெருமாள் கோவில் ஒன்று கட்டணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த கோவிலை மணிமாடம் டைப்பில் ராஜகோபுரத்தில் யாழிலாம் இருக்கும் சிவன் கோவில் மாதிரியே. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் மணிமாட கோவிலாக இருக்கிறது. இட் இஸ் ஒன் அமங் த ரேர் இன்சிடென்ட்ஸ் அண்ட் த ஒன்லி டெம்பிள் விச் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கோச்சங்க சோழன். தரையிலேருந்து சுவாமி ஒரு 70-75 அடி ஒசரத்தில் இருக்கிறதுனால ரோட்லேருந்து பார்த்தாலே பெருமாளும் தாயாரும் அழகாக சேவையாவா. அப்படி கோச்சங்க சோழன் கட்டின இந்த கோவிலில் மணிமாட கோவில் நம்பி அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார்னு சொல்லும்பொழுது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து நீலன்னு பேர் அவருக்கு. முதல்ல இந்த வைஷ்ணவிசத்துக்குள்ளே ஃபுல்லாக ஈடுபட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் குறுநில மன்னனாக இருக்கிறச்சே நீலன்னு பேர். அப்போ பணமெல்லாம் எல்லா இடத்துலேருந்து எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், கோவில் கட்டிட்டு இருக்கார். இவரோட கைங்கரியத்தில் மகிழ்ந்து போய் பெருமாள், வா உனக்கு நான் முத்ராதானம் தரேன். முத்ராதானம்னா சக்கரம் சங்கம், சங்கம் சக்கரத்தை வெள்ளியில் பண்ணி நெருப்பில் காய்ச்சி இந்த இடத்துல வைப்பா. முத்ராதானம் அப்படின்னு பேர். அதுக்கு சமாசிரயணம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த முத்ராதானம் இந்த பெருமாள் ஆச்சாரியங்கிற பொசிஷனில் இருந்து பண்ணுறார். யாருக்கு? திருமங்கை ஆழ்வாருக்கு. அதனாலே அவர் கையில் பார்த்தேன்னா சங்கம் சக்கரம் இப்படி தானே வச்சுருப்பார் பெருமாள். யூஸ்வலாக இங்கே இப்படி வச்சுருப்பார் பெருமாள், சங்கையும் சக்கரத்தையும் இப்படி வச்சுருப்பார். அதனால இவருக்கு ஆழி முன்னேந்திய பெருமாள், சைடில் வச்சுக்காம முன்னாடி வச்சிருக்கிறதுனால ஆழி, ஆழினா சக்கரம், ஆழி முன்னேந்திய பெருமாள், சங்கம் முன்னேந்திய பெருமாள், சக்கரம் முன்னேந்திய பெருமாள் அப்படின்னு இவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் திருநாமம் இருக்கு. இது மாதிரி யுனிக்கா திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் அனுகிரகிச்சதுனால திருமங்கை ஆழ்வார் 100 பாட்டு இந்த பெருமாளுக்கு பாடியிருக்கார். எவ்வளவு? 1 இல்லை 2 இல்லை, 100 பாட்டு. இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் 100 பாட்டு பாடினது இன்னும் ஒரே ஒரு கோவில் தான், திருக்கண்ணபுரம் அப்படின்னு நீலமேக பெருமாள் கோவில். சௌராஜன் இருக்காருங்க, கண்ணபுர நாயகி தாயார். அதை நம்ம பின்னாடி கட்டாயம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு 100 பாசுரம் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அதனால ஆட்டோமேட்டிக்காக திருமங்கை ஆழ்வார் 12 ஆழ்வாரில் ஒருத்தர்னால அவர் பாடிட்டதுனால இந்த கோவில் திவ்ய தேசம்குள்ளே வந்துடுது ஆச்சு. இந்த கோவில் நம்ம சேவிச்சோம்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம், அடுத்து கல்யாணமாகி குழந்தை பிறக்காதவாளுக்கு குழந்தை, கல்யாணமாகி குழந்தை பிறந்தவாளுக்கு குழந்தை புத்திசாலித்தனமாக நன்னா படிப்பு. கருடன் இருக்கார் இல்லையா, நன்னா படிப்பு. வியாழக்கிழமை போய் கருடனை போய் சேவிச்சுட்டு வந்தால் புத்திசாலித்தனம், ஞானம்
எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சுடவல்லி தாயாரும் இந்த கோவிலில் முக்தி மோட்சம் கொடுக்குற பெருமாளை அனுகிரகிக்கிறார். அவ்வளோ அழகான இந்த கோவிலை நம்ம எல்லாரும் கட்டாயம் கும்பகோணம் விவிதேசம் யாத்ரா போகும்போது சேவிக்கிறதுக்கு பிரார்த்திச்சுப்போமா?